இங்கே பாருங்கள், மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு. இது அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அதுக்கு தேவையான தாளிப்புக்கு சோம்பு போடலைனாலும் பரவாயில்ல, பிரியாணிக்கு சோம்பு தேவையில்லை. இது மஷ்ரூம் தானே, வெஜிடபிள்ன்றதுனால நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன். சோம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ கொஞ்சம், 1 கிளாஸ் அரிசின்றதுனால 2 லவங்கம், பட்டை ஒரு 2 துண்டி பிச்சு வச்சுருக்கேன், கல்பாசி, லெமன். இங்கே பாருங்கள், புதினா இந்த அளவு, வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, அரிசி ஊற வச்ச அரிசி பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட்டுங்க, 10 ரூபா தான். பச்சை மிளகாய் 2ங்க, பார்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போது பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் அது தேவையான ஆயில் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக இதில் போட்டுடுவோம். பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம், போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றிடுவோம். இப்போது வெங்காயமும் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிளாஸ் தான் போட்டிருக்கேன் அரிசி, அதான் 1/4 கிலோ இருக்கும். அதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அடி பிடிக்கவும் கூடாது, அதே சமயம் பச்சை ஸ்மெல்லும் வரக்கூடாது. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினா, 2 பச்சை மிளகாய் தான் போடுறேன். ஏன்னா இதில் நம்ம தனி மிளகாத்தூள் போட போகிறோம். இது வதங்கட்டும். இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே தயிரும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன், அதனால ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் இந்த மஷ்ரூம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். சீக்கிரம் வதங்கிடும், ரொம்ப நேரம் வேகலாம் தேவையில்லை.
பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் இந்த மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா சுண்டி வரட்டும். கொஞ்சம் இந்த தண்ணியோடு ஊற்ற வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன். இதில் பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சரிங்களா? இது இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துருவோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மஷ்ரூமில் செய்யும்போது பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த லெமனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன டிப்ஸுங்க உங்களுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்களா, உடனே கொதி வந்துடும். இங்கே பாருங்கள், இது குக்கர் மூடி வெயிட் போட வேணாம். இப்போது நல்லா டைட்டாக இப்படி மூடிக்கங்க. வெயிட் இப்போ போடாதீங்க. இப்போ போடாத. இது மேலே நல்லா காற்று வரும். அந்த ஹேர் ஃபுல்லாக வெளியில் வரும். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் உடனே. இப்போ பாருங்கள், அந்த சவுண்டோடு இப்போ ஃபுல்லாக ஹேர் வெளில வருது. இந்த சமயத்தில் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ எடுத்து வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த வெயிட் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு விசில் வராது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் டம் கட்டின சாதம் மாதிரி பலன்னு இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி நல்லா உதிரியா பலன்னு டம் கட்டின மஷ்ரூம் பிரியாணி மாதிரி இருக்கா. குக்கரில் வச்சா ஒரு மாதிரி வளன்னு இருக்கும். அந்த மாதிரி தெரியல பாருங்கள், நல்லா இருக்கும் சாதம். இது தெரியாமல் சில பேர் விசில் வச்சுருவாங்க. விசில் வச்சா நல்லா இருக்காது சாதம், வளன்னு இருக்கும். இது பாருங்கள், வடித்த சாதம் மாதிரி இருக்கும். நல்லா பலன்னு இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.